ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். குட் மார்னிங் ஆர் குட் ஆஃப்டர்நூன் ஆர் குட் ஈவினிங் whenever you're வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் என்னடா 2 வாரமாக ஆளையே காணோம், வீடியோ போடலன்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலி வந்து மெட்டர்னிட்டி லீவ் முடிச்சுட்டு நான் ஆஃபீஸ் ரீஜாயின் பண்ணிட்டேன். ஆஃபீஸ் ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இப்போ நம்மக்கிட்ட வந்து 2 சேனல் இருக்குது இன்ஸ்டாகிராமில். ஒன் ஃபார் பியூட்டி அண்ட் another ஃபார் மை மாம் லைஃப் ஒரு vlogs மாதிரி போட்டுட்ருக்கேன். அண்ட் ப்ராடக்ட் ரிவ்யூஸ் எல்லாம் அதில் கொடுத்துட்ருக்கேன். ஸோ 2 சேனலுக்குமே வந்து பிஆரில் ப்ராடக்ட்ஸ் நிறையா வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரிவ்யூ பண்ணி அதுக்கான வீடியோலாம் எடுத்து போடுறதுக்கெலாம் டைம் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து யூடியூப் அப்படியே விட்டுட்டேன். திரும்ப கண்டினியூ பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். அப்போது எப்படி போகுது அப்படின்ட்டு. என் பம்பிங் செஷன் வந்து காலையில் 7:30க்குலாம் நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ 7:15க்குலாம் நான் எழுந்திரிக்கணும். அதுக்கு முன்னாடி என் ஹஸ்பண்ட் எழுந்திரிச்சு அவருடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு பசங்க கூட உட்காந்துப்பாரு. அப்போ தான் நான் கீழே போயிட்டு பம்பிங்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு பசங்களுக்கு பால் எடுத்துகிட்டு வர முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எம்எம்டி இந்தியா அண்ட் மாமெட் 2 பிராண்டில் வந்து பம்ப் பண்ணிட்டு இருக்கேன். வேரபிள் தான். ஸோ ஒரு பக்கம் ஒன்றுத்துலையும் இன்னொரு பக்கம் ஒன்றுத்துலையும் வச்சு தான் பம்ப் பண்ணிட்டு இருக்கேன். அந்த டைமில் வந்து 30 மினிட்ஸில் வந்து இப்போ முடிஞ்சிருது. ஸோ இது ஈஸியாகவும் இருக்குது எனக்கு. வேறு மாமெட்டில் ஒரு மோட்டர் வந்து தெரியாமல் தண்ணிக்குள்ளே விழுந்ததுனால மாமெட் வந்து ஒன்று ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. ஸோ அதனால தான் எம்எம்டி இந்தியாவோட இன்னும் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 2த்துலையுமே வந்து சூப்பர் அவுட்புட் கொடுக்குது. எனக்கு வந்து கேட்டிங்கன்னா நான் 2த்துமே வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். எது உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்கும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மார்னிங் வந்து பம்பிங் செஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ பசங்களுக்கு வந்து முந்தின நாள் பம்ப் பண்ண மில்கை வந்து எடுத்து சூடு பண்ணி கொடுக்கணும். ஸோ அதனால் வந்து அந்த பாலெல்லாம் இப்போ எடுத்து ஃபீடிங் பாட்டிலில் மாற்றிட்டுருக்கேன். மில்கில் இருக்கிற ஃபேட்டெல்லாம் வந்து பாட்டிலுக்குள்ளே இறங்குறதுக்காக இப்படி வச்சுருப்பேன் ஒரு 2 மினிட்ஸ். அப்போ தான் வந்து ஈஸியாக ஃபேட்டெல்லாம் இறங்கிடும் அப்படின்ட்டு. ஃபேட் ரொம்ப ரொம்ப முக்கியம் என் பசங்களுக்கு. ஸோ அதனால் வந்து நான் அதை மிஸ் பண்ண மாட்டேன். 2 பாலையுமே வந்து நான் சுடு தண்ணியில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் என்னுடைய மார்னிங் ட்ரிங்கை வந்து இப்போ குடிச்சிட்ருக்கேன். இன்னுமே இதை ஏன் குடிச்சிட்ருக்கீங்கன்னு நிறையா பேர் கேட்டிருக்கீங்க. நான் வந்து 9th மந்த் போஸ்ட்மார்ட்டமில் இருக்கேன். இப்போ வந்து என்னுடைய மில்க் சப்ளையை வந்து நான் மேனேஜ் பண்ணிக்கணும். பிகாஸ் நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் என் பசங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் வரைக்குமாவது பிரெஸ்ட் மில்க் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக நான் இப்போ வந்து மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். முன்னாடிலாம் 7 to 8 டைம்ஸ் வந்து நான் ஒரு நாளைக்கு பம்ப் பண்ணுவேன். இப்போ வந்து மேக்ஸிமம் 6 டைம்ஸ்க்கு வந்து பம்ப் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் காஃபி போட்டுக்கிட்டு என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பசங்களுக்கு பால் எடுத்துகிட்டு நான் மேலே போயிடுவேன். நைட்டு ஃபுல்லாக டயப்பர் போடுறதுனால காலையில் பால் குடிச்சக்கப்புறமா அவங்க கண்டிப்பாக வந்து பாத்ரூம் போயிடுவாங்க. ஸோ அதனால் எல்லாத்தையுமே வந்து நீட் பண்ணிட்டு ரீயூசபிள் டயப்பர்ஸ் வந்து போட்டு விட்டுருவோம். அப்போ தான் வந்து இந்த ரேஷஸ்லாம் வந்து நம்ம தவிர்க்கலாம். என் ஹஸ்பண்ட் ரெடி ஆயிடுவார் அதுக்கு முன்னாடி ஆஃபீஸ் போகிறதுக்கு. அப்போ தான் வந்து அவர் ஒரு குழந்தைய வச்சுட்டு நான் இன்னொரு குழந்தைக்கு வந்து ட்ரெஸ் மாற்ற முடியும்.
காலையில் குடித்த பாலுக்கு இப்போ தான் அவங்களுக்கு தூக்கமே வந்திருக்கு. கீழே எடுத்துகிட்டு வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 1 hour வந்து நல்லா ஜாலியாக ப்ளே மேட்டில் விளையாடிடுவாங்க. ப்ளே டைம் முடிஞ்சக்கப்புறமா தூங்க போயிடுவாங்க. தூங்கின டைமில் தான் வந்து நான் வந்து அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண முடியும். இன்றைக்கி மார்னிங் வந்து நேந்திரங்காய் பவுடர் வந்து வீட்லேயே தயார் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கஞ்சியோடு சேர்த்து ஸ்வீட்னஸ்க்கு வந்து 2 ஆப்பிள் வந்து வேக வச்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு. இந்த அகாரோட ஸ்ட்ரீமர் வந்து நான் ரீசெண்டாக வாங்கியிருந்தேன். ரொம்பவே நல்லாயிருக்கு, யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. ஸோ இதை வந்து ஈஸியாக நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே நேந்திரங்காய் பவுடரையுமே வந்து ஒரு பாத்திரத்தில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி லம்ஸ் இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்க போகிறேன். அதை டேரெக்டாக நம்ம வந்து அடுப்பில் வச்சு கஞ்சி காய்ச்சிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வந்தக்கப்புறமா எடுத்துடலாம். நமக்கு கூட சீக்கிரமாக சமைச்சிடலாம் போல். பட் பசங்களுக்கு என்ன ஹெல்த்தியாக கொடுக்குறது அப்படின்னு யோசித்தாலே வந்து நமக்கு தலையெல்லாம் சுற்ற ஆரம்பிச்சிடுது. ஸோ அதை வந்து முன்னாடியே மீல் பிளான் பண்ணால் மட்டும்தான் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அவங்க 2 பேருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு தண்ணியெல்லாம் குடிக்க வச்சுட்டு நான் வந்து மார்னிங் ஓட்ஸ் எடுத்துப்பேன். ஓட்ஸ் வந்து நல்லாவே நம்ம பிரெஸ்ட் மில்க் சப்ளையை வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ நான் வந்து இப்போ மேனேஜ் பண்ணிக்கிறதுனால ஓட்ஸ் சாப்பிட்டுட்ருக்கேன் மார்னிங். வழக்கம் போல் அன்றைக்கி வீடியோ எடுத்துகிட்டு இருந்ததே நான் மறந்து போயிட்டேன். கொஞ்சம் ரொம்ப ஹெக்டிக்காக ஒர்க் போயிட்டு இருந்ததுனால வெரி சாரி டு எண்ட் திஸ் வீடியோ இன் ராங் நோட். பட் நெக்ஸ்ட் விலாக் வந்து கொஞ்சம் நல்லாவே உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன்.